நம்ம லைஃபே ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் தான். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அப்படியே கெஸ் பண்ணாலும் அது 100% கரெக்டா இருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போறது சைக்காலஜி ஆஃப் மணி சாப்டர் நம்பர் 12 சர்ப்ரைஸ். வரலாறுங்கிறது மாற்றங்களை பத்தின ரிசர்ச் தான். அதை இப்படியும் சொல்லலாம், வரலாறுங்கிறது ஃபியூச்சரோட ஒரு ப்ளூ பிரிண்ட். பட் இது இன்வெஸ்டர்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா எதிர்காலத்துக்கான வழிகாட்டியாக எடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஏதாவது ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் கம்பெனி பாஸ்ட் 2 to 5 இயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, எவ்வளோ ரிட்டர்ன் தந்தது அப்படின்னு அதோட ஹிஸ்ட்ரியை வச்சு தான் ஃபியூச்சரில் இது எந்த அளவுக்கு நமக்கு ஒத்து வரும் வராதுங்கிறத டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம். பொருளாதாரம், முதலீடு ரெண்டையும் டீப்பா தெரிஞ்சுக்கிறது விவேகமான செயல். நம்ம எதிர்பார்ப்புகளை மெஷர் பண்ற ஒரு டூல் தான் ஹிஸ்டரி. மக்கள் எப்படியெல்லாம் தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லி தருது. இதே ஓரளவுக்கு எது சரியா நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் எலி மாதிரி மாட்டிக்கிற பொறி எதுனா வரலாற்று அறிஞர்களை ஏதோ ஜோசியம் பாக்குறவங்களை போல பாக்குறது தான். இது போல ஹிஸ்டரியை ஃபாலோ பண்ற முதலீட்டாளர்களை மட்டும் குறை சொல்ல முடியாது. 1920 வருஷத்துல எப்படி கிட்னி ஆபரேஷன் பண்ணாங்களோ அதே போலதான் 2020லயும் பண்றாங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. இது அதிகமான மக்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வச்சு தங்களோட வாழ்வாதாரத்தையே ரிஸ்க்கு உட்படுத்தி முடிவெடுக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த நிலை பிரில்லியண்டா எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களையே பதட்டம், பேராசை, பயங்கர சிச்சுவேஷன்ல தள்ளிடுது. பொருளாதாரத்தோட அடிப்படையே என்ன? மாற்றம் என்பதே மாறாததுங்கிறது தான். இயற்கையை எடுத்துக்கிட்டா அத்தியாவசியமா இருக்கிற இந்த பஞ்சபூதங்களான நீர், காற்று, இதுவே திடீர்னு புயல், வெள்ளம்னு நம்மளை பதற விட்டுருது. அதே போலதான் ஸ்டாக் மார்க்கெட்டும். நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி திடீர்னு கிராஷ் ஆகி அடிமட்டத்துக்கு போயிடும், நம்மளை பதற விட்டுரும். பணம் சம்மந்தப்பட்டதுல சில மனுஷங்களை நம்ம தலையில தூக்கி வச்சுக்கிறது நமக்கு வாடிக்கை ஆயிடுச்சு. ஏதோ கிடைச்ச சில எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு என்னால கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. பட் இது பாசிபிள் இல்லை. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தருக்கு தேவைக்கு அதிகமான நம்பிக்கையை வளர்த்து விடுதே தவிர ஃபியூச்சரை கெஸ் பண்ற டேலண்டை இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லா வருஷமும் ஒரே மாதிரியா இருக்கு? கண்டிப்பா இல்ல. 1987, 2000, 2008 நடந்த சில மார்க்கெட் கிராஷ்ல இன்வெஸ்ட் பண்ணின ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான மார்க்கெட் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைக்கு அதிகமான ஹோப்பை கொடுக்குது இல்லையா? நீங்க தப்பான டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னு அக்செப்ட் பண்ண மறுக்கிறீங்களா, இல்ல அதுக்கு முந்தின மார்க்கெட்ல இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்றீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில அந்த கம்பெனிஸோட ஹிஸ்டரியில நம்பிக்கை வைக்கிறது 2 டைப்பான பயங்கரமான இம்பாக்டை ஏற்படுத்தும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு, வெற்றியின் நூலை தொலைதூரத்திலிருந்து மிகையாக தூண்டும் காரணிகளை நீங்கள் கவனிக்க தவறிடுறீங்க. அதாவது 20th செஞ்சுரியில எத்தனை திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு, பில்லியன், ட்ரில்லியன், யாருக்கு தெரியும்? ஆனாலும் இந்த மார்க்கெட் கிராஷ், செகண்ட் வேர்ல்ட் வார், மன்ஹாட்டன் பிளான், வேக்சினேஷன், ஆன்டிபயோட்டிக்ஸ்னு ஒரு 8 நிகழ்வுகள் மட்டும்தான் மற்ற நிகழ்வுகளை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எக்கனாமிக் ஹிஸ்டரியில காமன் சிச்சுவேஷனுங்கிறது அது ஃபேஸ் பண்ற ஆச்சரியமான நிகழ்வுகள் தான். அந்த சர்ப்ரைஸான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு காரணம் நம்மளோட பிளான் தப்புனோ, நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைனோ கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஜோனஸ் சால்க் போலியோ நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சியை கைவிட்டு இருந்தா பில்கேட்ஸ் போலியோவால இறந்திருக்கலாம். ஒருவேளை அப்படி ஆயிருந்தா இப்ப டெக்னாலஜி எப்படி இருக்கும்னு கெஸ் பண்ணி பாருங்க. எகிப்து நாட்டுல கிடைச்ச தொன்மையான நியூஸ்ல வெள்ள காலத்துல நைல் நதியோட நீர்மட்டம் குறிக்கப்பட்டு அதை ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதே போல 2011 சுனாமியை ஃபேஸ் பண்ண புகுஷிமா அணு நிலையத்திலையும் பார்க்கலாம். அந்த நிலையத்தை சுத்தி அது வரைக்கும் நடந்த ரொம்ப கோரமான நிலநடுக்கத்தோட அளவை தாங்குற வகையில செவரி எழுப்பியிருந்தாங்க. ஆனா அதை விட கோரமான கஷ்டத்தை தான் அந்த அணு நிலையமும் ஃபேஸ் பண்ணுச்சு. நேச்சுரல் டிசாஸ்டர் எப்பயும் அதுக்கு முன்னாடி இல்லாத வகையில அதிகமா தான் நடக்கும். இது நம்மளோட கணிப்போட தோல்வி இல்ல, நம்ம கற்பனையோட தோல்வி. செகண்ட் ஒன் என்னன்னா, அடுத்து செகண்ட் ஒன், இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் அப் ஐடியாஸ், ஹெல்ப், லோனு எல்லாமே ஈஸியா கிடைக்குது. பட் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி இல்ல, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஹிஸ்டரியில பெரிய டர்னா இருக்கிறதே இதுதான். நீங்க எந்த அளவுக்கு பின்னோக்கி வரலாற்றை பாக்குறீங்களோ அவ்வளோ அளவுக்கு அந்த வரலாற்று சூழல்கள் கரண்ட் சிச்சுவேஷனோட மிஸ்மேட்ச் ஆகி இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப டேஞ்சரான 12 வேர்ட்ஸும் இதுதான், வரலாற்றுல டேஞ்சரான 4 வேர்ட்ஸும் இதுதான். அது இந்த முறை வித்தியாசமாக உள்ளது. ஒவ்வொரு டைமுமே அது வித்தியாசமா தான் இருக்கும். அப்பனா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹிஸ்டரியை டோட்டலா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலயும் ஒரு டெக்னிக் இருக்கு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பழைய டேட்டாவை தேடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காமனான டேட்டாவை சூஸ் பண்றது தான் சரியானது. அதாவது பேராசை, பயம்,
இது மாதிரியான கேரக்டர், ரெகுலராக வர இன்கம்மை அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற பற்றின இன்ஃபர்மேஷனை தேடிக்கணும். அப்போனா நமக்குள்ளே கேட்குற கேள்வி இதுதான், ஃப்யூச்சர் பற்றி எப்படி தான் யோசிக்கிறது, அதை எப்படி பிளான் பண்ணுறது? பட் இதை பற்றின டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.